அனைவருக்கும் வணக்கம். நான் பேச போகிறது சந்தி உச்சந்தி. அதாவது நம்முடைய வாழ்வை நிர்ணயிப்பது நம்முடைய கடந்த கால செயல்பாடுகளும் நிகழ்கால செயல்பாடுகளும். உண்மைதானே? கடந்த கால செயல்பாடுகள் இளமையில் எவன் ஒருவன் ஒழுங்காக கல்வியை கற்றானோ, அது சொல்கிற வழிமுறைப்படி நடந்தானோ, அவன் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு அழகாக செட்டில் ஆகிறாங்க. அதானே கரெக்ட். அப்போ ஒரு நடு ஏஜ் வர்றப்போ நல்லா இருக்கிறாங்க, பண்ணுறாங்க. சரியா? அவங்களுக்கு வறுமை வராது, வறுமை அவங்களை கஷ்டப்படுத்தாது. முதுமையில் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் இளமையில் எவன் ஒருவன் கல்வியின் ஈடுபடாமல் வேறு விஷயங்களை செஞ்சுட்டு அப்படியே தெரிஞ்சானோ, அவன் அந்த மிடில் ஏஜில் அந்த நடுமையில் கஷ்டப்படுவான், அப்புறம் முதுமையிலையும் கஷ்டப்படுவான். இதான உண்மை. நம்ம இந்த பிறவிலேயே நாம் முன்னர் செய்வதை, பிறந்ததிலிருந்து முன்னர் செய்வதை ஒழுங்காக செய்தால் அந்த முன்னர்லேயும் நம்ம நல்லாயிருக்கும். முன்னும், அப்புறம் நடுமை, அப்புறம் பின். அப்படிங்கிறப்ப ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா தெரியுண்டா, அவன் ஸ்கூல் டைம்லேயும் இப்படி தான்டா, அவன் விளங்க மாட்டான், படிக்க மாட்டான், டீச்சர்ஸை பிரச்சனை பண்ணுவான், உருப்பிட மாட்டான், அப்பா அம்மா தொல்லை பண்ணுவான், அவன் பாடம் தெருவா திரிவான், பல பேர்ட்ட போயிட்டு என்னமோ பண்ணிட்டு திரிவான். அதான் அப்படி தான். இந்த பையன் நல்லா இருக்கான். ஆமாம், எனக்கு அப்போயே தெரியுமா, அவன் நல்லா படிப்பான், ரொம்ப பொறுப்பாக இருப்பான், ஸ்கூலில் நல்ல பேர் எடுப்பான், ஐயோ அருமையான பிள்ளை. ஸோ வள்ளுவர் சொன்னதுபடி முன்னர் செய்தது நமக்கு இப்போ கிடைக்கிது. முன்னர்னா என்ன? நாம் பிறந்த உடனே வர்ற அந்த வாழ்வு, இந்த இளமை, அதை நம்ம அந்த இளமையில் நம்ம கரெக்டாக இருக்கிறப்ப, இந்த பருவத்தில் பயிர் செஞ்சால் எப்படி கரெக்டாக வானம் புளியிறப்ப நம்ம பயிர் செய்யணும். அப்போ தான் விளைச்சல் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம பருவத்தில் பயிர் செஞ்சிட்டோம், அந்த இளமையில் பயிர் செஞ்சிட்டோம்னா நடுமையிலையும் முதுமையிலையும் நம்ம நல்லா இருக்கலாம். கரெக்டு தானே? மேத்தமெட்டிக்கலி சயின்டிஃபிக்கலி இது கரெக்டாக இருக்கா? சரி. அப்படின்னா நம்மளை அந்த பிறக்க வைக்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பிறக்க வைக்கிது இல்லையா? ஒரு கரெக்டான ஃபேமிலியில், ரொம்ப ஓஹோங்கிற ஃபேமிலியில், அப்புறம் மிடில் உள்ள ஃபேமிலியில், அப்புறம் பிலோ ஃபேமிலியில் அப்புறம் நம்ம பிறக்கிறோம்ல. அது ஏன் நம்ம முன்னர் பிறவியில், நான் பிறப்பதற்கு முன்பு ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயமா ஏன் இருக்கக்கூடாது? அதை ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை? யோசித்து ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படிங்கிறது தான். அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ ஆண்டவர்களும் சான்றோர்களும் ஆன்மீகவியலாளர்களும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. நானும் அப்படி தான். சம்மந்தம் இருக்குது, சத்தியமாக சம்மந்தம் இருக்குது. எல்லாரும் நம்புங்கள். அதனால் நன்மைகளை செய்யுங்கள், தீமைகள் பின் போகாதீங்க. உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை முன்ன பின்ன ஆனாலும் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் உங்கள் சந்தோஷம் எவரையும் கெடுக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எவரையும் ஏமாற்றாமல் நீங்கள் வாழ பழகுங்கள். அதர்மம் பண்ணி அட்டூழியம் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும் நம்ம வாழணும்னு நினைக்க வேணாம். எல்லாத்துலேயும் ஒரு நியாயம். நீங்களே உங்களுக்கு ஒரு நீதிபதியாக இருங்கள், ஒரு ஜட்ஜாக இருங்கள். யூ ஆர் எ ஜட்ஜ் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். அதை மட்டும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. இயற்கை இப்படி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. பண்ணி தான் நமக்கு இந்த வாழ்க்கைக்குள்ளே திருச்சி நம்மளை தள்ளி போட்டுருக்கு. நம்ம உடலின் செயல்பாடுகள்லேருந்து நம்ம உருவ வரையறைகள் வரைக்கும், நம்மளுடைய அறிவு வரைக்கும் நிர்ணயம் பண்ணுறது நம்ம கிடையாது. எல்லாம் இயற்கை தான். அதை வேணால் நம்ம கொஞ்சம் பாலிஷ் பண்ணலாம், கொஞ்சம் அந்த சரி அது பலன்னு தெரியலாம். நம்ம வெள்ளியாக பிறக்கணுமா, தங்கமாக பிறக்கணுமா, வைரமாக பிறக்கணுமா அப்படிங்கிறத இயற்கை தான் நிர்ணயம் பண்ணுது. அதை நம்ம இந்த வாழ்க்கையில் ஒரு கல்வி மூலமாக, நல்ல எண்ணங்களின் மூலமாக, நல்ல செயல்களின் மூலமாக நம்ம அதை பாலிஷ் பண்ணிக்கலாம். என்ன தான் பாலிஷ் பண்ணாலும் வெள்ளி தான், என்ன தான் பாலிஷ் பண்ணாலும் தங்கம் தான், என்ன தான் பாலிஷ் பண்ணாலும் டைமண்ட் தான். வெள்ளி இடத்த தங்கம் பிடிக்க முடியாது, தங்க இடத்த டைமண்ட் பிடிக்க முடியாது. எல்லாத்தையும் சுப்பீரியர் டைமண்ட், அதுக்கப்புறம் சுப்பீரியர் தங்கம், அதுக்கப்புறம் சுப்பீரியர் சில்வர், வெள்ளி. அதனால் இயற்கையை அவ்வளோ ஒரு பயங்கரமாக என்னால் ஆனதுங்கிற அகம்பாவத்தை முதல்ல எல்லோரும் விட்டாலே உலகம் நல்லாயிருக்கும். நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, நான் பெரிய சயின்டிஸ்ட், நான் பெரிய தலைவன். அரசியல் துறையாக இருக்கலாம், ஆன்மீகத்துறையாக கூட இருக்கலாம், தொழில் துறையாக கூட இருக்கலாம்.
இயற்கையை நிச்சயித்து நீ போ, நீ வெள்ளியா போ, இவ்வளோதான் உன் மதிப்பு, நீ தங்கமா போ, இவ்வளோதான் மதிப்பு, நீ டைமண்டா போ, நீ இரும்பா போ, பித்தளையா போ, செப்பா போ அப்படின்னு படிக்குது. ஆதலால் நல்லது செய்யுங்கள், நல்லது சொல்லுங்கள். ஆன்மீகத்தை நம்பினவங்க யாரும் சந்திக்கு வரமாட்டாங்க. அவங்க அப்படி மீறி ஆன்மீகத்தை நம்பி சந்திக்கு வந்தாங்கன்னா அவங்க போன பிரிவில் அவங்க செஞ்ச பாவம். இதையும் இந்த ஆன்மீகம், இந்த இயற்கை ஏன் பண்ணுதுன்னா அடுத்த பிரிவில் அவங்க இன்னும் சூப்பராக பண்ண போகுது. நல்வாழ்க்கையை நோக்கி நகர்த்த போகுது, ஆன்மீகத்தை நோக்கி உயர்த்த போகுது. அதனால் ஆன்மீகத்தை நம்பியவர்கள் யாரும் சந்தியில் நிற்க மாட்டார்கள். எது வந்தாலும் சந்தித்து அவங்க அடுத்த நிலையில் ரொம்ப மேல்பட நிலைக்கு போவார்கள். அவர்கள் முச்சந்திக்கும் போக மாட்டார்கள். ஆனால் ஆன்மீகத்தை நம்பாதவர்கள், ஆன்மீகத்தை எதிர்த்து எதிரானவர்கள், சந்தி முச்சந்தி அதுக்கும் அவங்க வரக்கூடாது. அதனால் நாம் கர்வம் கொள்ளாமல் நம் கடமையை செய்வோம். இவ்வளோ காற்று இங்கே போகல அப்படின்னா புரிஞ்சிருச்சு வாழ்க்கை. இதை உணர்ந்து எல்லோரும் நன்மை செய்வோம், நன்றாய் வாழ்வோம். வாழ்க. அடுத்த ஒன்றில் சந்திப்போம்.